எத்தகைய சூழ்நிலையில் ஒருத்தர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசு அல்லது மாநில அரசின் கீழ் ஆதாயம் ஈட்டக்கூடிய பதவியில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா, அவர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார். இதில் மத்திய அல்லது மாநில அமைச்சராக பொறுப்பு வகிப்பது இந்த விதியின் கீழ் தகுதியின்மையை குறிக்காது. அதேபோல் ஒருத்தர் நீதிமன்றத்தால் மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா, அவரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார். அதேபோல் ஒருத்தர் நொடிப்பு நிலையர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னாலும், அவரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார். அடுத்து, இந்திய குடிமகனாக இல்லாமல் இருந்தால் அல்லது மற்றொரு வெளிநாட்டின் குடியுரிமையை விரும்பி பெற்றிருத்தல் அல்லது ஒரு வெளிநாட்டின் மீது பற்று கொண்டிருப்பதாக ஒப்புக்கொண்டிருத்தல், இந்த காரணங்களின் அடிப்படையிலையும் ஒருத்தர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார். அதேபோல் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலையும் தகுதி இழந்திருத்தல், இந்த காரணத்தின் அடிப்படையிலையும் ஒருத்தர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார். அதேபோல் இந்திய தண்டனை சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட பிரிவுகளின் கீழ், அதேபோல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்ட பிரிவுகளின் கீழும் ஒருத்தர் தண்டனை பெற்றிருக்கிறார் அப்படின்னா, அவரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார். அதாவது இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் ஒருத்தர் தண்டிக்கப்பட்ட நாளில் இருந்து 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் வாக்களிக்கிற உரிமையை இழக்கிறார். அதனால் வாக்காளராக அவர் இல்லாத காரணத்தினால அவர் தேர்தலில் போட்டியிடும் தகுதியையும் அவர் இழந்து விடுகிறார். அதேபோல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் ஊழல் நடைமுறைகளுக்காக ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா, அவர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார். இங்கே என்ன அப்படின்னா, தண்டிக்கப்பட்டவர் வாக்களிக்கும் உரிமையையும் அவர் இழக்கிறதுனால வேட்பாளராக நிற்கும் தகுதியையும் அவர் இழந்து விடுகிறார். இத்தகைய காரணங்களின் அடிப்படையில் ஒரு நபர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார்.